ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்றைக்கி நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, சியான் விக்ரம் சாரோட தீவிர மரண வெயிட்டிங்கில் இருக்கும் தங்கலான் படத்தோட ரிலீஸ் நிலவரம் என்ன அப்படின்றத பற்றி ப்ரொடியூசர் தனஜெயன் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அப்டேட் கொடுத்துருக்கிறாரு. ஸோ படத்தோட ரிலீஸை பற்றி அவர் என்னதான் தகவல் கொடுத்துருக்கிறாருன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சியான் வெறியர்களே, என்னதான் வீரதீர சூரன் படத்தோட ஷூட்டிங் ஒரு பக்கம் தொடங்கியிருந்தாலும் சியான் விக்ரம் சார் ஃபேன்ஸ் எல்லாம் தங்கலானோட ரிலீஸை பயங்கர தீவிரமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய தடவை இந்த படத்தோட ரிலீஸ் போஸ்ட்பாண்ட் ஆகிக்கிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ சியான் வெறியர்கள்லாம் விரைவில் படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்காக ரீசெண்டாக ஸ்டூடியோ கிரீன் சிஇஓ ஆன தனஜெயன் அவர்கள் படத்தோட ரிலீஸை பற்றி சில விஷயங்கள்லாம் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு கொஞ்சம் நீங்களே கேளுங்களேன். படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் தங்கலான் முடிஞ்சிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் முடிஞ்சு சென்சருக்கு போகுது. இப்போ நேற்று கூட என்கிட்ட ரஞ்சித் சார் சொன்னார், ஆல்மோஸ்ட் சென்சருக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு. ரிலீஸ் டேட்டை எல்லாரும் டிசைட் பண்ணியாகணும்ல, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாரும் சொல்லி ஆகணும், ஓவர்சீஸில் சொல்லி ஆகணும். ஞானவேல் சார் சொன்னார், எனி டைம் நம்ம ஃபைனலைஸ் பண்ணிட்டு அனௌன்ஸ் பண்ணலாம் சொல்லிட்டு இருக்காரு. நாங்கள் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் என்ன டேட் சொல்கிறாரோ அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு 40 days வேணும். நிறைய ப்ரொமோஷன் ஒர்க் இருக்கு. ஆல் ஓவர் த வேர்ல்டு படத்தை ப்ரொமோட் பண்ணணும். 40-45 days கேட்டிருக்கோம். 6 weeks ப்ரொமோஷன் பண்ணி ஆகணும். அப்போ எந்த டேட் சொன்னாலும் இன்னைக்கு சொன்னா 6 weeks கழிச்சு தான் படம் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் பிளான் பண்ணி சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு. எல்லாருமே விக்ரம் சாரும் அதான் கேட்டாரு, ஏன்னா அவர் ஷூட்ல இருக்காரு. அவர் சொன்னார், முன்னாடியே சொல்லிடுங்க, நான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி எல்லா ப்ரொமோஷன்லையும் நான் பார்ட்டிசிபேட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லா ஆர்டிஸ்ட் டெக்னீஷியனும் கேட்குறாங்க, வி வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் த ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இந்த படத்தை பொறுத்தவரையும் அவ்வளோ பெரிய படத்தை ஜஸ்ட் லைக் தான் ரிலீஸ் பண்ண முடியாது. அந்த டேட்டு கிளாஷ் ஆகக்கூடாது. நிறைய படங்கள் இப்போ பேக்லாக் ஆகி வரப்போகுது. அது ஒரு கன்ஜெஷன் ஏற்படுத்தாதா சார் மறுபடியும்? கண்டிப்பா. இப்போ என்னன்னா, நம்ம அதுக்காக அவசர அவசரமா ரிலீஸ் பண்ண முடியாதுல்ல. இப்போ எலெக்ஷன் போயிட்டு இருக்கு. ஆல் ஓவர் இந்தியாவில் ஃபோக்கஸ்ஃபுல்லா எலெக்ஷன் இருக்கும்போது நான் எப்படியாவது முன்னாடியே வந்துடணும் அப்படின்றதுக்காக ஒரு என்ன சொல்றது, ஒரு மார்க்கெட்ல நம்மளுக்கு பொட்டன்ஷியல் இல்லாத ஒரு டேட்ல கொண்டு வர முடியாது. மார்க்கெட்ல ஓப்பன் ஆகி ஒரு கிளாரிட்டி இருக்கிற ஒரு டைம்ல தான் நீங்க படத்தை கொண்டு வர முடியும். கிளாரிட்டினா அரசியல் கன்ஃபியூஷன் கிடையாது. இதான்ப்பா முடிஞ்சிச்சுப்பா, இவங்க தான் ஜெயிச்சிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. எத்தனை நாள் நீங்க பேசுவீங்க? ஜெயிச்ச பிறகு ஒரு 3 நாள் பேசுவீங்க, 4வது நாள் எல்லாம் அடுத்து என்னப்பா சினிமா என்னப்பா அப்படிதான் போக ஆரம்பிப்போம். அந்த ஸ்டேஜில் தான் நீங்க படத்தை கொண்டு வர முடியும். அது எப்போ நம்மளால சொல்ல முடியாதுல்ல. அதனால ஞானவேல் சார் என்ன சொன்னாரு, கண்டிப்பா நம்ம கொண்டு வந்துடலாம்னாரு. அதனால இப்போ மைண்ட் செட்டு இப்போ ஸ்டுடியோகின் பொறுத்தவரையும் ஒன்லி தங்கலான் மேல தான் இருக்கு. தங்கலான் தான் நம்முடைய ஃபோக்கஸ். தங்கலான சீக்கிரமா கொண்டு வரணும், அதுக்கான ஒர்க் பண்ணணும், அதுதான் எல்லாருமே இருக்கும். என்ன நண்பாஸ், இவர் சொல்கிறத வச்சு பார்க்குற நேரம் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் படத்தோட ரிலீஸே பிளான் பண்ணுவாங்க போல். ஸோ சியான் வெறியர்களுக்கெல்லாம் ஒரு கஷ்டகாலம் அப்படின்னு தான் சொல்லணும். படத்தை எடுத்து வச்சுட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏன் இவ்வளோ லேட் பண்ணுறாங்க அப்படின்றது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எவ்வளோ சியான் வெறியர்கள்லாம் எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தாங்களோ அவ்வளோ ஸ்டூடியோ கிரீன் அவங்களோட எக்ஸைட்மெண்ட்டை கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஸ்டூடியோ கிரீனுக்கு நம்ம சைட்லேருந்து ஒரு அன்பான வேண்டுகோள். சரி, ரிலீஸ் டேட் கரெக்டான டைமில் பிளான் பண்ணோம், அது எங்களுக்கு கண்டிப்பாக புரியுது. ஆனால் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ரெடியாக தானே இருக்கும். அதெல்லாம் ஏன் ரிலீஸ் பண்ணாமல் இன்னும் வச்சிருக்கிறீங்க அப்படின்றது தான் நம்மளோட கேள்வியாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்டூடியோ கிரீன் ஏதாவது ஒரு அப்டேட்டு தங்கலான்லேருந்து கொடுக்க பாருங்கள். ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ விரைவில் தங்கலான்லேருந்து இந்த மாதம் ஒரு அப்டேட் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபேன்ஸோட மூடை ஸ்பாயில் பண்ணாமல் ஏதாவது ஒரு அப்டேட் கொடுங்க ப்ளீஸ். மேலும் பல காலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.